நகர்ல பாஜக துணைத் தலைவர் விபி துரைசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அருகே தெற்கு சந்தை என்ற கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவர் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை தரையில் உட்கார வைத்து பஞ்சாயத்து நடவடிக்கைகளை ஈடுபட்டதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதோடு ஒரு தலித் பெண்ணை பொதுவான இடம், பஞ்சாயத்து ஆஃபீஸுங்கிறது பொதுவான இடம், அந்த பொதுவான இடத்தில் தரையில் அமர வைத்து தரைக்குறைவாக நடத்தியதற்கும் மற்றும் தொடர்ந்து இது போன்ற செயலிலே ஈடுபட்டதற்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் முருகன் சார்பாக தமிழக பிஜேபியின் சார்பாக கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதோடு தமிழக அரசாங்கம் நேற்றுக்கே நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இருந்த போதிலும் தவறு செய்தவர்கள் அந்த குற்றத்திலிருந்து தப்பிவிட முடியாமல் பிசிஆர் சட்ட பிரகாரம் பொது இடத்தில் தலித்தை கேவலமாக நடத்தியதற்கும் ஊராட்சி தலைவர் என்ற முறையில் அவரை கேவலமாக நடத்தியதற்கும் தொடர்ந்து அவர் மக்கள் பணி ஆற்றுவதற்கு தடையாக இருந்த ஊராட்சி உறுப்பினர்கள் மீதும் உரிய செக்ஷனில் குற்றப்பிரிவில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஏதோ வழக்கு போட்டோம் என்று ஒரு கணக்கு காட்டுவதற்காக இந்த வழக்கை தாக்கல் செய்யக்கூடாது என்பதை தமிழக பிஜேபியின் சார்பாக நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார். இதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது, நேற்றைக்கு திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து நேற்றைக்கே கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். எல்லா கட்சி அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்த பிறகு கூட ஒரு 24 மணி நேரம் தாமதமாக தனது கட்சியின் சார்பாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பொதுவாக அந்த குறிப்பிட்ட ஊராட்சி மன்ற தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் என்று எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் கட்சி பார்க்காமல் மனித நேயத்தை பார்க்க வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் இது போன்ற குற்ற செயல்கள் தமிழகத்தில் நடப்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் அது தலை குனிய வேண்டிய ஒரு காரியமாக தமிழக பிஜேபி பார்க்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்ட பிரகாரம் உரிய செக்ஷனின் குற்றப்பிரிவில் தாக்கல் செய்ய வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகள் தமிழகத்தின் எந்த பகுதியிலும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னுரிமை வழங்காமல் திமுகவினுடைய தலைவர் நேற்றைக்கு கொரோனா மருந்து கொள்முதலில் வெள்ளை அறிக்கை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது, கேள்வி கேட்பது, அறிக்கை விடுவது அவரது வாடிக்கை என்றாலும் இந்த வெள்ளை அறிக்கை கேட்பது என் பார்வையில் அது வேடிக்கையாக இருக்கிறது. காரணம், நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் அதனை தணிக்கை குழுவுக்கு கொண்டு வர முடியாது, ஆடிட்டிங் செய்ய முடியாது, ஆடிட்டிங் கேட்க முடியாது என்று சட்ட விதிகள் தெரிந்திருந்தும் திமுகவின் தலைவர் வெள்ளை அறிக்கை கேட்டிருப்பது சிதம்பரத்திலே தலித் பெண்ணிற்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை விட அவர் அறிக்கை விடுவதிலையும் கேள்வி கேட்பதிலையும் காட்டுகின்ற ஆர்வத்தை தனது கட்சிக்காரர்களை அடக்கி வைத்து இது போன்ற தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவி யாராக இருந்தாலும் சரியான முறையில் நடப்பதற்கு அவர் உத்தரவாதம் திமுகவினுடைய தலைவர் வழங்க வேண்டும். காலங்கடந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஆனால் எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை அவர் செய்திருக்க வேண்டும். அது செய்யாமல் போனதற்கு அதற்காகவும் நான் என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக, வருகின்ற தேர்தலை குறித்து திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை
டிஎம்கே மேனிஃபெஸ்டோ தயாரிப்பதற்கு 8 பேர் கொண்ட குழுவை அறிவித்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய சொந்த கட்சி. ஆனால் ஒன்றை நான் இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் இந்தியாவில் வாழ்கின்ற விவசாயிகளுக்கும் உங்கள் மூலமாக ஒரு கருத்தை சொல்கிறேன். கடந்த தேர்தல் அறிக்கை எழுதும் பொழுது நானும் ஒரு உறுப்பினராக இருந்தேன். அதில் விவசாயி உற்பத்தி செய்வதை உயர்ந்த விலைக்கு விற்க வேண்டும், அதனை சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங், அரசாங்கமே மார்க்கெட்டை உற்பத்தி செய்து அதிக விலைக்கு விவசாயி விற்க வேண்டும், கட்டுப்படியான விலையை அரசாங்கம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அந்த மேனிஃபெஸ்டோ திமுக மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறது. இதைதான் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அந்த விவசாய வேளாண்மை புதிய கொள்கையில் புதிய சட்டத்தில் சொல்லியிருக்கிறார். இதை மறத்துவிட்டு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வயலிலே பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு எள்ளு தான் விதைக்க வேண்டும், கொள்ளு தான் விதைக்க வேண்டும், நெல்லை தான் பயிரிட செய்ய வேண்டும், விவசாயிகளுடைய உரிமை பறிபோகிறது என்று காங்கிரஸ் தலைவர் அழகிரியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் சொல்வது உண்மையை மறைப்பது, பொய்யான ஒரு செய்தியை விவசாயிகளிடம் சொல்லுவது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் அழகிரி அவர்களையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வது, பாரத பிரதமர் மோடிஜி கொண்டு வந்த வேளாண்மை புதிய சட்டங்கள் எந்த பிரிவு விவசாயினுடைய உரிமையை பறிக்கிறது, எந்த பிரிவிலே கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வயல்காட்டிலே நுழைந்து விவசாயம் செய்வதை தடுப்பறார் அல்லது விவசாயம் இதை தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துதான் என்று ஏதாவது ஒரு பட்டிமன்றத்தில் அவர் பேச முடியுமா? ஆக பொய்யையே மூலதனமாக வைத்து மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில் சொல்லுவதை தான் நாங்கள் செய்கிறோம், சொல்லாததை செய்யவில்லை. அது உங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னதை பாரத பிரதமர் பிஜேபி மத்திய அரசாங்கம் செய்கிறது. பாராட்டு தெரிவிப்பதற்கு பதிலாக விவசாயிகளிடம் போய் நீங்கள் விவசாயம் செய்ய முடியாது, கம்பெனிக்காரன் யாரோ ஒருவன் வந்து சொல்லுவான் உங்கள் உரிமை பறிபோகிறது, விலைக்கு விற்க முடியாது, அவன் சொல்லுகின்ற விலையை தான் நீங்கள் விற்க வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்புவதை உங்கள் மூலமாக அவருடைய கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று 2 கட்சி தலைவர்களையும், காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்களையும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். பாஜக தமிழகத்துல கூட்டணி அதிமுகவோட இருக்கு. அதே போல அதிமுக தங்களது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்க எடப்பாடி பழனிசாமி ஏற்க பாஜக தயங்குகிறதா? நீங்கள் உங்கள் கேள்வி இன்னும் நான் சற்று விளக்கமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி. நேற்றைக்கு எங்களுடைய கட்சி தலைவர் முருகன் அவர்கள் முதலமைச்சர் வீட்டிற்கு சென்று வாழ்த்து சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அந்த கட்சியில் அவர்களை தேர்வு செய்ததற்கு ஒன்றும், அரசு பள்ளிகளில் படிக்கின்ற கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% உள் இட ஒதுக்கீடு ஒதுக்கியதற்கும், வேளாண்மை சட்டங்களை ஆதரித்து முதலமைச்சர் அறிக்கை விட்டதற்கும், இதற்கெல்லாம் சேர்த்து நன்றி வாழ்த்து சொல்லிவிட்டார், நன்றியும் சொல்லிவிட்டார். அதில் எங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு? இது அவர்களுடைய உள்கட்சி ஒருவரை தேர்வு செய்கிறார், அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது சாதாரணமாக அரசியல் நடைமுறையை ஒத்து வரும். கூட்டணி கட்சியான பாஜக இதை ஏற்க, ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, கூட்டணிகள் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இந்த அடிப்படையில் இந்த பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதற்கு பிறகுதான் எங்களுடைய கட்சி தலைவர் அவரை போய் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் தலைவர் எதை செய்தாரோ அதை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாஜக ஏற்றுக்கொள்கிறது என்றுதான் அர்த்தம், நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். இல்லை, எலெக்ஷனை கூட்டணியை பொறுத்தவரையிலும் மத்தியில் எடுக்கிற முடிவு மாநில தலைவருக்கு அறிவுரை வழங்கிடுவாங்க. மாண்புமிகு நட்டாஜி அவர்கள் அறிவுரை வழங்குவார். அதன் பிரகாரம் நாங்கள் கூட்டணி அளிப்போம். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு 11-12% வாக்கு எங்களிடம் இருக்கிறது.
அந்த சதவீத கணக்கை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் இத்தனை சீட்டு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்போம். இந்த புதிய வேளாண் சட்டத்திட்டத்துல பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு இதே அம்சமே இல்ல. இதனால பேரிடர் காலங்கள்ல தானியங்களை இருப்பு வைத்துக்க முடியாது. இல்ல பஃபர் ஸ்டாக் என்பது இன்று நேற்றுக்கு பிறந்ததல்ல. நீங்கள் ஒன்றை புரிந்து கொண்டாக வேண்டும். பஃபர் ஸ்டாக் என்பது கிரீன் ரெவல்யூஷன் என்று சி சுப்பிரமணியம் உணவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுதே ஏற்படுத்தப்பட்டது. டு கீப் தி பஃபர் ஸ்டாக் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் பர்பஸ் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தோற்றுவித்ததுக்கு அதுதான் காரணம். அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மாநிலத்தில் ப்ரொக்யூர்மெண்ட் செய்கின்ற தானியங்களையும் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொக்யூர்மெண்ட் செய்வதையும் சேர்த்து தான் பஃபர் ஸ்டாக் வைத்துக் கொள்கிறது. எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு தேவையோ அக்கார்டிங் டு தி பாப்புலேஷன் அவைலபிள் இன் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ஃபாலோ தி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் த்ரூ பஃபர் ஸ்டாக்லேருந்து தான் கொடுப்பாங்க. பஃபர் ஸ்டாக்கில் இல்லாமல் கிடையாது. எல்லாமே நான் தான் சொல்கிறேனுங்களே, பளிச்சுன்னு உங்கள் மூலமாக நீங்கள் கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல தான் இருக்குது. வேளாண்மை சட்டங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்றவருக்கு கட்டுப்படியாகின்ற விலையும் சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் அண்ட் ஆல்சோ மாண்புமிகு மோடிஜி அரசாங்கம் 1,00,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறது. எதற்கு? இந்தியா முழுக்கும் குடோன் கட்டுவதற்கு. இப்போ தருமபுரியில் பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டு நீண்ட நாளைக்கு வச்சுக்கலாம், நாமக்கல்லில் முட்டை அடுக்கி வச்சுக்கலாம், தஞ்சாவூரில் நெல் கொள்முதல் செஞ்சு நிறைய அடுக்கி வச்சுக்கலாம். அப்போ எப்போ விளையாட்டம் ஏறுதோ ஒரு மூட்டை 1500க்கு விற்றுதுன்னா 2000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய காலம் வரும்பொழுது அந்த விவசாயி விற்றுக்கலாம். அது அன்டில் தென் தி அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி கேன் கீப் தி பேடி பேக்ஸ் இன் தி கவர்மெண்ட் வேர்ஹவுஸ், குடோனில் வைத்து கொள்ளலாம். இவ்வளவு சௌரியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது யார்? விவசாயத்திற்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 6 மாநிலத்துக்கு நில உள்ள தலித் மக்களுக்கெல்லாம் பட்டா வழங்கணுங்கிற மாதிரி ஒரு புது ஸ்கீம் இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதுக்குன்னா, நிலம் இல்லை உனக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு எந்த பேங்கு இன்னும் மேலே ஒரு தலித் ஏழை விவசாயியை தட்டி கழிக்க முடியாது, தட்டி கழிக்கக்கூடாது என்ற நல்ல நோக்கத்திற்காக அந்த திட்டத்தை இன்றைக்கு அறிவிப்பு செய்கிறது. அது ஒரு புரட்சிகரமான திட்டம்தான். கூட்டணி கட்சிகள் மாறுவதற்கான வாய்ப்பு என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் குறைவு. நீங்கள் இதை கேட்குறீங்க, இன்னொன்று கேட்கலையே. ஒரு மேஜர் கட்சி திமுகன்னு வச்சுக்கோங்க, உதயசூரியனில் தான் நிற்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாரு. யாரை? கூட்டணி தோழர்களா. நேற்றுக்கு வைகோபால் சொல்லிட்டார் மதிமுக தலைவர், நான் என்னுடைய ஐடென்டிட்டியை இழக்க மாட்டேன், நான் எனது சின்னத்தில் தான் நிற்பேன் என்று அவர் சொல்லிட்டார். விசிகே தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் தொல் திருமாவளவன், நான் யார் சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் we are very strong mind to keep the alliance. பேசல. இந்த ரத யாத்திரை குறித்து பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறாரு. 7.5% உள் இட ஒதுக்கீடு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு. முதல்வராக கேண்டிடேட்டை அந்த கட்சி தேர்ந்தெடுத்ததுக்கு நான் வாழ்த்து சொல்லியிருக்கேன்.